தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். ஒரு மனிதனுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா கிரகமும் ஒரு ராசியில உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே நமக்கு ராசியிலே ராகு பிரச்சனை. நண்பர்களே, நான் உங்களை பயமுறுத்தல. இது வரைக்கும் அவ்வளவு மோசமான பிரச்சனை. ராகுவும் சுக்கிரனும் சேரக்கூடாது, அது உங்களுக்கு சேரவே கூடாது. அப்ப நீங்க ஏதாவது சேட்டை ஏதாவது பண்றீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நன்றாக புரிந்துக்கல. என்ன சேட்டை? ஏதாவது ஒரு போன் வருது, ஒரு SMS வருது, ஹாய் டியர், குட் மார்னிங் டியர், வணக்கம் டியர். ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டு கூட கேட்கக்கூடாது. உங்களை எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதில் மட்டும் உறுதியா இருங்க. ராகுவை கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா, ராகு ஒரு நெருப்பை போல நண்பர்கள். யோகாதிபதி உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால குழந்தை கிடைக்க போகுது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்களுக்குலாம் மிகப்பெரிய விஷயங்கள்ல முன்னுக்கு வர போறீங்க. ஆனால் மனைவியோட ரிலேஷன்ஸ், இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணா, ஆடம்பர பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வைக்க சொல்லுவோம். 100 இன்ச்சு LED டிவி தேவையா வேண்டாம், எனக்கு இது போதும். அது இருக்கிற டிவி முதல்ல ஓஞ்சி போகட்டும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். நண்பர்களே, இந்த தனிமையை போக்க நான் என்ன செய்யணும்? இன்னும் பிஸி ஆகணும். அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். தனிமையை போக்க வேற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. உங்களை புலன்களை நஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி. கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் தான், ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. எப்படியாவது ட்ரை பண்ணி. உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். சமீபத்தில் ஏதோ ஒரு ரீல்ஸில் கூட பார்த்தேன். நான் பேசுனது அப்படியே ஒரு வாய்ஸாக போட்டிருந்தாங்க. கும்பராசிக்காரர்களை நான் பேசுனதை, கும்பராசிக்காரர்களை நான் வியந்து பாராட்டுறேன். காரணம் என்னவென்றால், இப்போ ஒரு 100 கோடி ரூபா பணம், 1 கோடி ரூபா பணம்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அண்ணே டீ சாப்பிட்டு வரேன்பாங்க. அவ்வளோதான். ஒரு டிஃபன் சாப்பிட்டு வரேனே, அதான் 100 ரூபாய்க்குரிய செலவு பண்ணுவாங்க. ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இப்படி ஒரு உத்தமருக்கு பிப்ரவரி மாத பலன்களாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நேர்மை, இவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறப்போகிறது. எப்படி மாறும்? ஒரு மனிதனுக்கு ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் ஒரு ராசியில் உட்காந்தா என்ன ஆகும்? இப்போதான் மகரத்துக்கு சொன்னேன், அடுத்து உங்கள்கிட்ட இருந்திருக்கேன். எல்லா கிரகமும் ஏற்கனவே நமக்கு ராசியிலே ராகு. இந்த பிப்ரவரி மாத பலன்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ட் ஆக போறீங்க. டிஸ்ட்ராக்ஷன். நண்பர்களே, ஒரு விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, மனதை ஒருநிலைப்படுத்தலைன்னா எந்த விஷயமும் நடக்காது. அப்போது எண்ணங்கள் ஏன் தடுமாறுதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன? போகத்தினால் தடுமாறும். போகம். இந்த போகம் தான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். இப்போது கும்பத்தில் ஏற்கனவே ராகு இருக்கும் பொழுது சுக்கிரனும் உடம்புல வந்து சேர போகிறார். இந்த சுக்கிரன் மற்றவனுக்கெல்லாம் வேற, எல்லாருக்கும் தான் இந்த மாதிரி நடக்க போதே. அவங்களுக்கெல்லாம் வேற நடக்குன்னா உங்களுக்கு வேற நடக்கும். என்னென்னா, இந்த சுக்கிரன் தான் 4-9 கூடிய பாதகாதிபதி. ஜோதிடம் தெரிந்தவர்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 9 கூடையவன் பாதகாதிபதி, ஸ்திர ராசின்னு பேர். அப்போது அவனே தான் 4 கூடையவனாகவும் இருக்கிறான். யார்? சுக்கிரன். பாதகாதிபதி ராகுவோடு சேருகிறான். சந்தோஷம். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே டைவர்ஸ் ஆயிரும். ராகு ஒருத்தம் போதும், மீதியெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு. பாதகாதிபதி சுக்கிரன்னு சேரும்போது இவரே பேனை எடுத்து கொடுப்பார். இந்தாங்க, இந்த ஃபார்ம் இப்படி ஃபில்லப் பண்ணுங்கள், கையெழுத்து மட்டும் அன்னி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சந்தோஷம்பா. காலங்காத்தால் 8 மணிக்கு IBC பக்தி திறந்தா நல்ல வார்த்தை சொல்கிறையா அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை. நண்பர்களே, நான் உங்களை பயமுறுத்தலை. இது வரைக்கும் அவ்வளோ மோசமான பிரச்சனை. ராகுவும் சுக்கிரனும் சேரக்கூடாது, அது உங்களுக்கு சேரவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஜென்ம ராகு என்ன பண்ணுவார்? குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். நல்ல பாம்பு பூந்த வீடு மாதிரி இது. இதில் 4-9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதியும் சேரும் பொழுது, சுக்கிரன்னா யாருங்க? ஒய்ஃபு. சுக்கிரன்னா குடும்பம். சுக்கிரன்னா கலத்தரம், இல்லற வாழ்க்கை. அதோட ராகு சேரும் பொழுது தேவையில்லாத அவப்பெயர்லாம் இப்போ தான் வரும். அப்போ நீங்கள் யாராவது சேட்டை ஏதாவது பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றாக புரிந்துக்கல. என்ன சேட்டை? ஏதாவது ஒரு ஃபோன் வருது, ஒரு SMS வருது, ஹாய் டியர், குட் மார்னிங் டியர், வணக்கம் டியர், வாழ்த்துக்கள், அவ்வளோதான். நீங்களே போயிட்டு மீதிலாம் ராகு பார்த்துப்பார். நீங்கள் ஜஸ்ட்டு ஹாய் டியர், குட் மார்னிங் டியர்னு மட்டும் சொல்லுங்கள். பின்னாடி நடக்கிறதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் ஃபில்லப் பண்ணுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் எனும் கட்டமைப்பு ரொம்ப சீக்கிரம் கலைந்து போவது யாரால்? ராகுவால். இது நடக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப கரெக்டாக இருக்கணும். வேலை மேலேயே இருக்கணும்.
காலையில் வண்டி எடுத்தோமா, நைட்டு வண்டியை விடுற வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணோமா, இன்றைக்கி 5000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு தாண்டா வண்டி ஓட்டி இறங்குவேன். ரைட், அதை வேலையை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்கக்கூடாது. ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டு கூட கேட்கக்கூடாது. உங்களை எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதில் மட்டும் உறுதியாக இருங்க. ராகுவை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, ராகு ஒரு நெருப்பை போல நண்பர்களை. அந்த நெருப்பை வச்சு நீங்கள் விளக்கம் ஏற்றலாம், வேற ஒரு விஷயமும் பண்ணலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு எனும் அசுர தயாநிதி, அந்த சக்தி உடம்புல இருக்கும்போது முரட்டுத்தனம் வரும். என்ன 2 ஷிஃப்ட் பார்க்குறவங்க 3 ஷிஃப்ட் பார்ப்பீங்க, அந்த முரட்டுத்தனம் வரும். ஆனால் அதை கரெக்டாக அதுக்காக பயன்படுத்தணும், வேறு எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தை நீங்கள் சட்டவிரோதமான செயல்கள் பண்ணுறது, அதிரடியாக ஸ்டண்ட்டு பண்ணுறது, கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனை. ஸோ அப்போது ஏன் சார் எங்களுக்கு நல்லதே நடக்காதா? நல்லது கண்டிப்பாக நடக்கும். எப்படின்னா, யோகாதிபதி புதன் உடம்புல உட்காந்துருக்கார். யோகாதிபதி புதன் கூடவே 7க்குடைய சூரியன் உட்காந்துருக்கார். சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே ராகு பாதகாதிபதி சுக்கிரன் 7க்குடையவனு தேர்ந்துட்டானா, அப்போ சந்தோஷம். என்ன நடக்கும்? அப்போ நல்லதுன்னு பார்த்தா பார்ட்னர்ஷிப்னால நல்லது நடக்க போகிறது. யோகாதிபதி உடம்புல உட்காந்துருக்கிறதுனால குழந்தை கிடைக்க போகுது. மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயங்களில் முன்னுக்கு வர போகிறீங்க. ஆனால் மனைவியோடைய ரிலேஷன்ஸ் பழகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. யாரை சார் சொல்கிறீங்க? ஆமாம், மனைவியோட ரிலேஷன்ஸ் எல்லார்ட்டையும் ஜாக்கிரதை. மனைவியோட தங்கச்சி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம், வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி சகோதரி அப்படின்றணும். எப்படி சொல்லணும்? சகோதரி. ஸோ அப்போது சும்மா விளையாட்டாக மெசேஜ் பண்ணி பார்த்தேன். விளையாட்டாக பண்ணிங்கன்னா வினையாக போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில். உங்களை ஒரு நாகப்பாம்பு பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ அப்போது 5ஆம் இடத்திலே புத பகவான் இருக்கிறார். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நல்லது கிடைக்க போகுது. அடுத்ததாக இந்த செவ்வாய் 3-10 கூடையவர், இவர் வராருங்க. எப்போ வராரு? வர்ற 14ஆம் தேதி வராரு. 14ஆம் தேதி சூரியனோடு சேர்ந்த செவ்வாயும் 21ஆம் தேதி பார்க்கல உங்களுக்கு செவ்வாய் ஃபுல்ஃபில்டாக வந்துடுவார். 21 டிசம்பர் பிப்ரவரி டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த மாதமே முடிய போகுது. அப்போ மார்ச் மாத பலன்களில் பார்த்துக்கலாம். உண்மை தான். பட் ஆனால் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு செவ்வாய் வந்ததுக்கப்புறம் இந்த தோஷம் சரியாகும். ஏன்னா அவர் தான் பொழப்பு, அவர் தான் 3-10 கூடிய தொழில். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னா கும்பராசிக்காரர்கள்லாம் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது? அக்கௌண்ட்டில் 26,500 ரூபாய் இருக்குது. இன்றைக்கி நைட்டு படுக்கும்போது ஒரு தடவை பாருங்கள், 26,700 ரூபாய் இருக்குது. ஓகே, 200 ரூபா சம்பாதிச்சிட்டிங்க, சந்தோஷம். இன்றைக்கி நாள் நல்ல நாள், அவ்வளோதான். இல்லை 26,000 கம்மியாயிருச்சு, 500 ரூபாய் கம்மியாயிருச்சு, இன்றைய நாள் மோசமான நாள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் பணத்தை தொடர்ந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. பணம் விரயமாகும். எப்படி விரயமாகும்? தேவையில்லாத போகங்கள், தேவையில்லாத செலவுகள், நீங்கள் பண்ணுற தேவையில்லாத கூத்துக்களால் உங்களுக்கு தேவையில்லாமல் செலவாகும். இந்த மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள். நல்லா புரியும். ஸ்மார்ட் பீப்புள்ஸ் தே நோ வாட் டு பை. ஸ்மார்ட் பீப்புள்ஸ்க்கு நல்லா தெரியும் எதை வாங்கணும்னு தெரியும். பட் வைஸ் பீப்புள்ஸ், புத்திசாலிகளுக்கு என்ன தெரியுமா தெரியும்? எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியும். ஸோ எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை வாங்காதீங்க. இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணால் ஆடம்பர பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வைக்க சொல்லுவோம். 100 இன்ச்சு எல்இடி டிவி தேவையா? வேண்டாம், எனக்கு இது போதும். அது இருக்கிற டிவி முதல்ல ஓஞ்சி போகட்டும், அது முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். நண்பர்களே, நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கி தேவையில்லாத தவிர்க்கிறது தான் ரியல் பிஸ்னஸ். அதுக்கு தான் உண்மையிலேயே பிஸ்னஸோட ஸ்டைலே அதுதான். நல்லா தான் இருக்கும். 4 யானையை கூட்டு வந்து வாசலில் நிற்க வச்சு ஒரு பிராண்டிங் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும். ஆமாம், இது இப்போ தேவையா? நண்பர்களே, நிறைய பேர் கம்பெனிகளில் டெவலப் பண்ணுற பேர் வழின்னு என்ன பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப படோடோபமாக பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. அதை பண்ணால் என்ன ஆகும்? இருக்கிற பொழப்பும் போயிடும். அப்போது சேவிங்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் இவ்வளோ சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா, சுக்கிரன் குடும்பத்துக்கு எடுக்கக்கூடியவன், பாதகாதிபதி உங்களுக்கு. ராகு குடும்பத்துக்கு எடுக்கக்கூடியவன். பாருங்கள், எல்லாரும் ஒரு மாதிரி பால் போட்டால் உங்களுக்கு மட்டும் நோ பால் போடுறாங்க. என்ன நோ பால்? ஒவ்வொரு பாலும் ஸ்டெம்புக்கே தான் வருது. உங்களை ப்ரொஃபஷனலாக அடிக்க முடியல, உங்களை வேலை விஷயத்துலையோ பிஸ்னஸ் விஷயத்துலையோ உங்களை சாய்க்க முடியல. நீங்கள் பெரிய டான். ஆனால் பர்சனலாக நீட்டாக ஸ்டெம்புக்கு போயிடும் பால், அவுட்டு, அவ்வளோதான். வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லைன்னா வேலையில் நிம்மதி வராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ லாஸ் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் இன் யுவர், உங்களுடைய மனதுக்குள்ளே சில பேர் இப்போ மனைவியை பிரிஞ்சிருப்பீங்க. உங்களை நான் ஃபெயிலியர்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அப்படி மேனேஜ் பண்ணுங்கள். இந்த தனிமையை போக்க நான் என்ன செய்யணும்? இன்னும் பிஸி ஆகணும். அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். தனிமையை போக்க வேறு விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. உங்களை புலன்களை
என்ன நஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. அதிகபட்ச சினிமா பார்க்குறேன் சார், நான் அப்படியே வந்து கொல்லிமலை வரைக்கும் போயிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வரேன் சார், ரொம்ப முக்கியம். இங்கே கடையை மூடிட்டு 3 நாள் கொல்லிமலை போய் என்ன மேன் பண்ண போகிறீங்க? ஸோ நண்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரே ஒரு நல்ல விஷயம்தான், ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது. எப்படியாவது ட்ரை பண்ணி ஃபாரின் போயிடுங்க. ஃபாரின் போயிட்டீங்கன்னா இந்த தோஷங்கள் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா ஆடம்பரத்துக்காக கடல் தாண்டி செல்லுகின்ற அத்தனை யோகங்களையும் சுக்கிரனும் புதனும் 7 கூடிய சூரியனும் தர காத்திருக்கிறார்கள். ஒரே பரிகாரம், இங்கனக்குள்ளே இருந்து பொழைச்சதெல்லாம் போதும், நான் போயிட்டு நான் துபாயில் போய் பொழைச்சிக்கிறேன், போங்க சந்தோஷமாக அந்த முடிவெடுங்க. இந்த மாதம் அந்த முடிவெடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இங்கே நடந்த பழைய கசப்பான சம்பவங்கள், நிறைய பேர் விவாகரத்து பழைய கசப்பான சம்பவங்கள் மறக்கணுமா? இடத்த விட்டு மாறுங்க, புதிய இடத்துக்கு போங்க, புதிய நண்பர்களை பாருங்கள், மனசு மாறும். போகத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. போகத்திற்கு 200% சான்சஸ் உங்களுக்கு தான் அதிகம். என்ன குருஜி, இப்போ நல்லதுன்னு எதுவுமே இல்லையா? இருக்குது, நிறைய நல்லது இருக்குது. உங்கள் சொந்த ஜாதகத்தோடு அதை காம்பன்சேட் பண்ணால் தான் அதை சொல்ல முடியும். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இமீடியட்டாக டக்கல், சூப்பர் டக்கல், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. என்னோட உடனடியாக கனெக்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.